ஸ்ரீ கர்க சம்ஹிதை பலபத்ர காண்டத்தின் 12ஆம் அத்தியாயம். ஸ்ரீ பலராம கவசம். துரியோதன மன்னன் கூறினான், மகாமுனிவரே, ஞானி கர்காச்சாரியார் தாம் கோபியர்களுக்கு அளித்த எல்லா விதமான ஆபத்துகளில் இருந்தும் அவர்களை தெய்வீக கவசத்தை எனக்கு தாருங்கள். பிருத்விபாக முனிவர் கூறினார், மனிதன் தண்ணீரில் நீராட வேண்டும். இதற்கு பின்னர் பட்டாடைகள் அணிந்து ஒரு மெத்தையில் அமர்ந்து உங்கள் கையில் குச்ச யாகத்தை ஏந்தி பின்னர் மந்திரத்தை தூய்மைப்படுத்துங்கள். பிறகு அச்சுதனின் மூத்த சகோதரனான பலராம சுவாமியை எண்ணி அவருக்கு உங்கள் வணக்கங்களை செலுத்துங்கள். பின்னர் உங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி மந்திரம் போன்ற கவசத்தை அணிந்து கொள்ளுங்கள். உலகத்திற்கே அதிபதியும் யாருடைய கீர்த்தனம் மிகவும் புனிதமானதோ அந்த இறைவன் என்னை எதிரிகளிடமிருந்து காக்கட்டும். யாருடைய தலையில் பூமி கடுகு விதைகளைப் போல தோன்றுகிறதோ அந்த இறைவன் பூமியில் என்னை காக்கட்டும். ஹலாதர பெருமான் படையிலும் போர்க்களத்திலும் என்னை எப்போதும் காக்கட்டும். முசல்தாரி பெருமான் கோட்டையிலும் ஆதி தெய்வமான சங்கர்ஷ பெருமான் வனத்திலும் என்னை காக்கட்டும். நீரில் யமுனையின் ஓட்டத்தை நிறுத்தும் இறைவனும் நீல நிறத்தில் இருக்கும் இறைவனும் நெருப்பில் என்னை எப்போதும் காக்கட்டும். பலராம சுவாமி காற்றில் புயலில் என்னை காக்கட்டும். பலதேவ பெருமான் சூன்யத்தில் வானத்தில் மற்றும் அனந்தவபு பெருமாள் பெருங்கடலில் என்னை எப்போதும் காக்கட்டும். வாசுதேவ பெருமான் மலைகளில் என்னை காக்கட்டும். 1000 தலைகளை உடைய இறைவன் உக்கிரமான சண்டையில் ஸ்ரீ ரோஹிணி நந்தனன் நோயிலும் காமபால பெருமான் பேரழிவிலும் என்னை காக்கட்டும். எதிரியான தேனுகாசுர பெருமான் காமத்திலிருந்து ஆசையிலிருந்து என்னை எப்போதும் காக்கட்டும். துவிவிதனை தாக்கும் பெருமான் கோபத்திலும் பகவானின் எதிரியான பெருமான் பேராசையிலிருந்தும் ஜராசந்தனின் எதிரியான பெருமான் மயக்கத்திலிருந்தும் என்னை எப்போதும் காக்கட்டும். விஷ்ணு தூர்ய பெருமான் காலையிலும் மதுராபுரி நரேச பெருமான் மாலையிலும் பகலின் அந்தி வேளையில் கோபசக பெருமான் நண்பகலிலும் ஸ்வரத பெருமான் மாலையிலும் அதாவது பகலின் இறுதி வேளையில் என்னை எப்போதும் காக்கட்டும். பனீந்திர பெருமான் மாலையிலும் விடியற் காலையிலும் என்னை எப்போதும் காக்கட்டும். துராந்த வீர பெருமான் நள்ளிரவிலும் விடியற் காலையிலும் என்னை எப்போதும் காக்கட்டும். மூலைகளில் ரேவதிபதியும் திசைகளில் பிரலம்பாசுரனின் எதிரியும் கீழே ஏதுத்வகரும் மேலே பலபத்ரரும் பலதேவ பெருமானும் அருகிலும் தொலைவிலும் என்னை எல்லா திசைகளிலும் என்னை எப்போதும் காக்கட்டும். பரமபுருஷ பகவான் பரமபுருஷரானவர் என்னை உள்ளிருந்து எப்போதும் காக்கட்டும். வலிமை மிக்க நாகலீலை வெளியிலிருந்து காக்கட்டும். மேலும் பரமபுருஷ பகவானாகிய பகவான் ஸ்ரீஹரி எப்போதும் என் இதயத்தில் வாசம் செய்து தனது மேன்மையான வடிவத்தில் என்னை எப்போதும் காக்கட்டும். ஸ்ரீ பலபத்ரரின் இந்த சிறந்த கேடயத்தை தேவர்கள் மற்றும் அசுரர்களின் பயத்தை அழித்து பாவமாகிய எரிபொருளை நேரடியாக எரியூட்டும் நெருப்பாகவும் தடைகளாகிய கவசத்தை அழிக்கவும் செய்யும் சித்தாசனம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் பலபத்ர காண்டத்தில் உள்ள பிருத்விபாக முனிவருக்கும் துரியோதனனுக்கும் இடையிலான சம்பாதம் என்று அழைக்கப்படும் உரையாடலில் உருவான ஸ்ரீ பலராம கவசம் என்ற தலைப்பு கொண்ட 12ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.